சடலத்துக்கு பக்கத்திலே புத்தகங்கள் கிடக்குது. ஒரு வெள்ளை கலர் ஸ்வெட்ஷர்ட்னா அது ஸ்வெட்டர் டிஷர்ட் மாதிரி இருக்கும், ஸ்வெட்டரான அந்த ஸ்வெட்ஷர்ட் கிடக்கு. அதுக்கு பக்கத்திலே ஒரு கருப்பு கலர் பேக் பேக்கு. பெற்றோர்கள் அந்த புஸ்தகங்கள் இது என்னுடைய மகளுடைய புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டிஷர்ட் இல்லை, இது என்னுடைய மகளுடைய ஸ்வெட்ஷர்ட் கிடையாது. அப்போ அந்த பேக் பேக்கை திறந்து பார்க்கும்போது அதில் 2 ஹாஃப் ட்ரவுசர், 3 ஃபுல் ட்ரவுசர், 3 சட்டை, சார்ஜர், இதுதான் இருக்குது. வேறு எந்த அடையாளமும் கிடையாது. யாருடைய பேக் யாருக்குமே தெரியாது. இப்போ இதுதான் க்ளூ. அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, சரி சிசிடிவி கேமராலாம் இருக்கும், அதை போய் பார்க்கலாம். சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டு பிரதமர் வரக்கூடிய மாநிலம் மோடி, இந்த நாட்டின் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வரக்கூடிய மாநிலம், உலக பணக்கார பட்டியலில் 2வது இடத்தை தொட்ட அடானி வரக்கூடிய மாநிலம், அம்பானி வரக்கூடிய மாநிலம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய மாநிலம் குஜராத், 28 ஆண்டுகளாக பிஜேபி ஆண்ட மாநிலம். ஆனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உத்வாடா ரயில்வே ஸ்டேஷனில் அங்கிருந்து கிடைச்ச தகவல் போலீஸார்களுக்கு, இங்கே ஒத்தை சிசிடிவி கேமரா கூட கிடையாது. அப்போது எப்படி என்ன நடந்தது, யார் இந்த கொலையை செய்தார் என்கிற எந்த தகவலும், எந்த அடையாளமும், எந்த தடயமும் கிடையாது. இப்போ என்ன செய்கிறது?